நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உக்ரைன் தனது இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை திறம்பட பாதுகாப்பதற்கான உத்தரவாதம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையே நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இத்தாலி பிரதமர் மெலோனி, ஜெர்மனி அதிபர் மெர்ஸ், பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டெப், போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் ஆகியோர் கையெழுத்திட்டு கூட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். அந்த அறிக்கையில் அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேசிய பிறகு தங்களிடமும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடமும் அதிபர் ட்ரம்ப் விளக்கம் அளித்தார். உக்ரைனில் மக்கள் கொல்லப்படுவதை தடுக்கவும், ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வரவும், அமைதியை நிலைநாட்டவும் ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சியை வரவேற்கிறோம். போர் நிறுத்தம் முடிவாகும் வரை எந்த ஒப்பந்தமும் கிடையாது என ட்ரம்ப் கூறியுள்ளார். அவர் கூறியபடி அடுத்து நடக்கும் பேச்சுவார்த்தையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஐரோப்பாவின் ஆதரவுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கியுடன் இணைந்து செயலாற்ற தயாராக இருக்கிறோம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உக்ரைன் தனது இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை திறம்பட பாதுகாப்பதற்கான உத்தரவாதம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். ஐரோப்பிய யூனியன் மற்றும் நாட்டோ அமைப்பில் உக்ரைன் சேரும் விஷயத்தில் ரஷ்யாவுக்கு வீட்டோ அதிகாரம் இருக்கக்கூடாது என்று ஐரோப்பிய தலைவர்களின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டோ அமைப்பில் உக்ரைன் சேரக்கூடாது என்பதற்காகவே ரஷ்யா தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த கோரிக்கைக்கு ரஷ்யா உடன்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.